உதயநிதி என்ன சொன்னியா? அவங்க வரமாட்டாங்களா? ஏன் இப்பெல்லாம் வர்றதே இல்லை? ஏன் பேசுறதே இல்லை ஆன்லைன்லையா? இதுல எனக்கு 200 கோடியோ 300 கோடியோ 500 கோடியோ வரப்போகுது. உனக்கு தான் ஆயிரக்கணக்கான கோடி வரப்போகுது. ஓகே, நீ தான் என்ன கான்டாக்ட் பண்ணும். நீங்களாம் சம்பாதிக்கிறதுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணுமா? எங்க ஆபீஸ்ல பார்க்க மாட்டீங்களோ? என்ன மயத்துக்கு நான் ஹோட்டலுக்கு வரணும்? இங்க பா, உன்னோட பிஎஸ்லாம் சரியில்லை. எல்லாரும் சொல்றாங்க பொம்பளைங்களை படுக்க கூப்பிடுறாங்களாம். ஆம்பளைங்கிட்ட 20,000 ரூபாய் வாங்கிட்டு தான் உன்ட்ட கூட்டிட்டு வராங்களா? சரியா? அதனால இந்த பொறுக்கிகளை நம்பிலாம் நான் வர முடியாது. நீ டைரக்டா எனக்கு ஃபோன் பண்ற. ஏண்டா, ஒரு இலகணேசன் எவ்வளோ பெரிய ஆளு, கேடிஆர்லாம் எவ்வளோ பெரிய ஆளு, அவங்கெல்லாம் ஃபோன் எடுக்கிறாங்க. ஒரு கவர்னர் தமிழிசை அவங்க டைரக்டா ஃபோன் எடுத்து பேசுறாங்க. இலகணேசன் ஐயா எஸ்எம்எஸ்கே ரிப்ளை பண்றாரு. நான் வந்தா எந்திரிச்சு நின்று உட்கார வச்சுட்டு உட்காருவாங்க அதிமுக அமைச்சர்கள்லாம் சரி, இலகணேசன் ஐயாவும் சரி. ஏன்னா அது அவங்க என் எழுத்துக்கு கொடுக்குற மரியாதை. தமிழ் மொழியில பெருங்காப்பியங்கள் எழுதுனா முதல் பெண் பார்ப்பலர் 3 எழுதி வச்சிருக்கேன். அதை ரிலீஸ் பண்ண விடாம ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும். ஃபர்ஸ்ட் புக்கை ரிலீஸ் பண்ணிட்டு அதை ரீ-ரிலீஸ் ஹிந்து புக்கா மாத்திருக்கேன். நான் ஒன்ன தேடி வரணுமா நீ சம்பாதிக்கிறதுக்கு? நீ ஃபோன் பண்ணு, நான் எனக்கு நீ ஃபோன் பண்ணு எனக்கு. ராஸ்கல் பார், அந்த கொலைகேஸை பத்தி சொல்லி எல்லாத்தையும் ஆட்சியை கவுத்து விடுவேன். எனக்கு ஃபோன் பண்ணு, நீ எனக்கு அடிமை ஜாக்கிரதை ஞாபகம் வச்சுக்கோ.